ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான கிரேவி தாங்க. சப்பாத்தி புலாவ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆமாங்க, நம்ம சோயா சங்க்ஸ் வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் காலா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிரேவி செய்கிறதுக்காக சோயா சங்க்ஸை வேக வைக்க போகிறோம். இப்போ அதுக்காக நம்ம ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதி வந்தோடனே சோயா சங்க்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு பாதி அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சோயா சங்க்ஸ் நல்லா கொதி வந்த பின்ன தான் போடணும். அப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக 2 நிமிஷம் தான் ஆகும் அது வேகிறதுக்கு. 2 நிமிஷம் அதுக்கப்புறமும் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா சோயா சங்க்ஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் நேரத்தில் கரையிற மாதிரி ஆகிடும். நம்ம புழிஞ்சு எடுத்தோம்னா தண்ணி வராது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு பொல பொலன்னு ஆகிடும். சரியாக 2 நிமிஷம் போல் கொதிக்க வச்சா போதும். அவ்வளோதாங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துருச்சு. இப்போ இதில் நான் நார்மல் வாட்டர் பச்சை தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்தோம்னா நம்மளுக்கு புழியறதுக்கு கொஞ்சம் நல்லா வாட்டமாக வரும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இதுக்குள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா இது போல் பிழிஞ்சி எடுத்துக்கோங்க. வீடியோவில் கட்டியிருக்கிற மாதிரி நல்லா அழுத்தி பிழிங்க. அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளில வரும். நல்லா வெளில வந்துடுச்சு. இப்போது இது போல் இருக்கிற எல்லாத்துலேயும் எடுத்துடலாம். இப்போது நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கடல மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பைண்ட் பண்ணிவிடுங்க. நல்லா அழுத்தி கொஞ்சம் செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு அந்த சோயா சங்க்ஸ்லேயும் சேரும். இப்போது அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு கடாயில் சேர்த்துட்டு நமக்கு லைட்டாக எண்ணெய் சூடான உடனே லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணணும், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கலந்து வச்சுருந்த சோயா சங்க்ஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப டீப் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். ஒரு 4 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் அவ்வளோதாங்க. அடிப்பிடிக்காமல் செய்யணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க. இது போல் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பின்ன ஒரு ஏலக்காய் 1 பீஸு, பட்டை 1 இன்ச்சு, கிராம்பு 2, சோம்பு 1 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்ச பின்ன நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் இதில் நல்லா வதங்கி வரணுங்க. வெங்காயத்தோட அளவை கம்மி பண்ணிங்கனாலும் டேஸ்ட்டு நல்லா வராது. அதனால் மீடியம் சைஸ்லேயே இல்லை பெரிய வயசுலேயே 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இதில் 4 பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்த உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எப்போதுமே தக்காளிக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க, அடிப்பிடிக்காது. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாம் வதக்கிறதுக்கு 1 நிமிஷம் அளவு போதும். இப்போது இதில் நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த சோயா சங்க்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து இந்த மசாலா எல்லாத்தையும் கலந்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இது ஜஸ்ட் கோட் ஆனால் போதும். அந்த சோயா சங்க்ஸில் அந்த அளவுக்கு கலந்து விட்டால் போதும். அவ்வளவுதான். இப்போது இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா இந்த சோயா கிரேவி இந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அதில் கடலை மாவு சேர்த்து நல்லா வறுத்துருக்கோம். இப்போ எல்லாம் பிரிஞ்சு இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல ஒரு திக்னஸை கொடுத்துரும். அதனால் திக்னஸ்க்கு வேறு எதுவுமே தேவையில்லை. தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்ம சோயா கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா வந்துருக்கு, நல்லா திக்காக இருக்குது. இது பார்த்திங்கன்னா சோயாவில் நம்ம போட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த கடலை மாவு எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு திக்னஸை கொடுத்துரும் கிரேவிக்கு. இப்போது இதை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம். கடைசியாக நான் பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் புதினாவும் போட்டிருக்கேன். நீங்கள் புதினா இதில் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் அந்த மட்டனோட டேஸ்ட்டு வரும். நிஜமாலுமே சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு ஒரு மட்டனோட கிரேவி வந்துடுங்க. மட்டன் வாங்கலைன்னா பரவாயில்லை, இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி புலாவ் எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான கிரேவி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பாய்.